புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் பகுதியில் கற்றது கையளவு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பாட்டில் பெயிண்டிங் காட்ட போறேன். யூஸ்வலி நம்ம எம்டி பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை எப்படி ரியூஸ் பண்ணி ரீகிராஃப்ட் பண்ணலான்னு காட்ட போறேன். ஸோ இதை நீங்க ஷோ பீஸா யூஸ் பண்ணலாம், இது ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாட்டில் பெயிண்டிங் தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்ஸ் ரெட், yellow, green, white மெயினா அண்ட் ஃபிளாட் ப்ரஷஸ் வேணும். இந்த மாதிரி சிந்தட்டிக் ஹேர் உள்ள ஃபிளாட் ப்ரஷஸ் 4-5 அந்த மாதிரி வாட்டர், டைல் ஃபார் லோடிங், இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இது டியர் ட்ராப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது 5 பெட்டல். ஸோ இது ஃபாஸ்ட் டு ஒர்க், அதனால உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. இப்போ நீங்கள் ஒயிட் ஃபேப்ரிக் கொஞ்சம் டைலில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரிம்சன்கிற ரெட் கலரையும் போட்டுக்கோங்க. பெயிண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ப்ரஷ் நீங்கள் ஃப்ளார் பெட்டலுக்கு வச்சுக்கோங்க. இன்னொன்று ஃபார் லீஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணி ஒயிட் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் ஆஃப் த ப்ரஷ்ல லைட்டாக ஒயிட் தொட்டுக்கோங்க. அடுத்த கார்னர் ஆஃப் த ப்ரஷ்ல கிரிம்சன்கிற ரெட் கலர் எடுத்துட்டு ஃப்ரண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ப்ரஷ்ஷை 3 டைம்ஸ் நீங்கள் லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த கார்னரில் ஒயிட் எடுத்தீங்களோ அதே கார்னரில் திரும்ப ஒயிட் எடுக்கணும். அதே கார்னரில் இந்த சைடு ரெட் எடுக்கணும். ரெட் எடுத்துட்டு நீங்கள் ஃப்ளாப் பண்ணும்போதும் அதே டைரக்ஷனில் தான் நீங்கள் ஃப்ளாப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் 3 டைம்ஸ் ப்ரஷ்ஷை லோட் பண்ணுங்கள். அப்போ தான் பெயிண்ட் 3/4 ப்ரஷ்குள்ளே லோட் ஆகும். இந்த மாதிரி பண்ண பிற்பாடு இப்போ ஒயிட்டை அதை உங்களை ஃபேஸிங் வச்சுட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஒரு சர்க்குலர் மூமெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ சப்போஸ் இது ஒரே ஒரு பெட்டல்லாம் நீங்கள் பட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூ கோ டவுன் நீங்கள் 5 பெட்டல் 3 பெட்டல் அந்த மாதிரி மாற்றலாம். நீங்கள் ஈச் பெட்டல் போட்ட பிற்பாடு பெயிண்ட் உங்களுக்கு ஃபிக்ஸேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷை லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒயிட்டு, திரும்ப கிரிம்சன் எடுத்துக்கோங்க. திரும்ப அதை ஃப்ளாப் பண்ணிக்கோங்க. ஃப்ளாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் சர்க்குலர் மூவ்மெண்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை எந்த ஆர்ட் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸிங் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை ஷேப் சுமாராக இருக்க மாதிரி இருந்ததுன்னா திருப்பி அது மேலேயே வெட்டாக இருக்கும் போதே நீங்கள் அதை ரீடூ பண்ணணும். திரும்ப சப்போஸிங் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா திரும்ப அதே மாதிரி இன்னொரு வாட்டி அது மேலேயே நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ளாஸ் போடணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஓரளவு ஃப்ளாஸ் போட்டுட்டோம். சப்போஸிங் எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் திரும்பி ரீடூ பண்ணிக்கலாம். இப்போ 2 பெட்டலாக கூட நீங்கள் போடலாம் ஃப்ளாரை. நான் ஃப்ளார்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எப்படி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. yellow அண்ட் green எடுத்துக்கோங்க. அதே மாதிரி yellow கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கிரீன் கலர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதே மாதிரி கிரீன் ஒரு கார்னர், yellow ஒரு கார்னரில் வச்சு ஃப்ளாப் பண்ணுங்க 2-3 டைம்ஸ். ஃப்ளாப் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் உங்களுக்கு கிளாஸு, அதனால நீங்கள் நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு ஃபர்மாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த 2 பட்ஸ் எல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் ஆட் பண்ணலாம் லீவ்ஸை. பட்டு கீழே கேலிக்ஸ் பகுதி வரைங்க. ஃபுல் பெயிண்டிங் நீங்கள் முடித்த பிற்பாடு அங்கே கூட சில இடத்துல நீங்கள் எல்லோ கலரில் டாட்ஸ் கொடுக்கலாம். அங்கங்கே ரேண்டமாக நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இந்த பெட்டல்ஸ் லீவ்ஸ் எல்லாம் காஞ்ச பிற்பாடு பிளாக் எடுத்து நீங்கள் லீவ்ஸ்க்கு நரம்பெல்லாம் கொடுக்கணும். ஆக்சுவலி இது நல்லா காயணும். காஞ்ச பிற்பாடு உங்களுக்கு அழகாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இது இந்த பாட்டில் ஃபுல் பெயிண்ட் ஆகி முடித்தோடனே நீங்கள் அப்படியே அலோவ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணுறதுக்கு. இதுக்கு அதுக்கு தேவைன்னா நீங்கள் வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரை விட்டாலே அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிட் போட்டு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்.
இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எல்லோ கலர் போலனுக்கு சுற்றி வந்து பிளாக் டாட்ஸ் வைங்க. நல்லா காஞ்ச உன்னை வந்து தின் ப்ரஷ் வச்சு லைன்ஸ் போடுங்க நரம்புகள் லீஃபுக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் மூடியிலையும் அதே மாதிரி அதே ஃப்ளாரை வந்து நீங்கள் போடலாம். இப்போ நான் ஒரு குட்டி பாட்டிலில் வந்து வெறும் கீழே மட்டும் போட்டுட்டு மூடி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ சப்போஸ் பெயிண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸு அதிலே கூட இதே ஸ்ட்ரோக்கை வந்து நீங்கள் அந்த நான்ஸ்டிக் கரண்டிகள்லாம் கூட போட்டு நீங்கள் ஹேங் பண்ணலாம். ஸோ எதுவுமே பழசாயிடுச்சு நீங்கள் தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி எம்டி பாட்டில்ஸ்லாம் நல்லா ஷோ பீஸ் ஆக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாட்டில்ஸில் வந்து நீங்கள் அழகாக வந்து வாட்டர் போட்டு நீங்கள் மணி பிளான்ட் வைக்கலாம். இப்போ வந்து இதே ஸ்ட்ரோக்கை வந்து நான் வந்து ஒரு மட் பாட்டில் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி வாட்டர் பாட்டில், டெரகோட்டா வாட்டர் பாட்டில். ஸ்லைட் கிராக் ஆனதுனால அது தூக்கி போடாத பிளாக் கலர் அடிச்சு அதே ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இருக்கிற பாட்டில்ஸ் இல்லை எனி வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து ஒரு அழகான ஆர்ட் பீஸாக மாற்றுங்க. ஆக்சுவலி எல்லாமே வந்து நம்ம ரீகிராஃப்ட் அண்ட் ரீசைக்கிள் பண்ணும்போது நம்மளோட சுற்றுப்புறம் வந்து பாதிக்கப்படாது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த வந்து இந்த பாட்டில் பெயிண்டிங் ஆர் வந்து இந்த த்ரோவே ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆன் ஸ்பூன்ஸு இல்லை இந்த மாதிரி பாட்டில் கேப் எல்லாமே. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். புது யுகம் நேர்களுக்கு இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல நம்ம பேச போற தலைப்பு வந்து கியூரட்டாஜ். ஸோ நம்ம யூஸ்வலா வந்து பல்ல வந்து காரை இருக்கு கரை இருக்கு அப்படிங்கறது சொல்லுவோம். ஸோ கரை அப்படிங்கறதுனா ஸ்டெயின்ஸ்னு அர்த்தம். ஸோ பல்லுல வந்து நம்ம சாப்பிட்ற உணவுனால வந்து நம்ம பல்லுக்கு மேல ஒரு கலர் மாதிரி இருக்கும். ஸோ பற்கள் எல்லாருக்குமே தெரியும் வெள்ளை கலர்ல தான் இருக்குன்னு இல்லைங்களா. ஸோ அந்த பல்லுல ஏதாவது நம்ம பதார்த்தங்கள் சாப்பிடும் போது அந்த மசாலா ஐட்டம் அதெல்லாம் சாப்பிடும் போது அந்த பல்லுல கரை இருக்கும். ஸோ அதனால ஒரு மஞ்சள் பழுப்பு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம கிளீனிங் ஸ்கேலிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ல நம்ம எடுத்துடலாம். அதோட ஸ்டெயின் ரிமூவரும் போட்டு நம்ம அந்த பல்ல சரிப்படுத்திடலாம். பட் இதுவே காரைன்னு நான் சொன்னேன். ஸோ காரை அப்படிங்கிறதுனா பற்களுக்கும் ஈருக்கும் நடுப்புற நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாட்டின்ட்டு அதுல வந்து கொஞ்சம் சால்ட்ஸ் டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஹார்டா ஆயிடும். ஸோ முதல்ல ஒரு 3 மணி நேரத்துல 6 மணி நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நெகத்தால நீங்க அந்த பல்ல அப்படியே சுரண்டி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஒரு சாஃப்டா ஒரு பசை மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்க பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அது யூஸ்வலா பல் தேய்ச்சி 1/2 மணி நேரத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடும். பட் அதுல கொஞ்சம் கொஞ்சமா கிருமிகள் எல்லாம் டெபாசிட் ஆகி அது வந்து ரொம்ப திக்கா ஆகிறதுக்கு ஒரு 3 to 6 hours ஆகும். பட் நம்ம எல்லா பேஸ்ட்லயும் சொல்லுவாங்க அண்ட் எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் 2 வாட்டி பல் தேய்ங்கன்னு. ஏன்னா 24 ஹவர்ஸ்ல 2 வாட்டி பல் தேய்ச்சிங்கன்னா தான் 12 மணி நேரம் பாதுகாப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் எல்லா பேஸ்டும் சொல்லுறது இல்லைங்களா. ஸோ அது 6 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த சால்ட் எல்லாம் டெபாசிட் ஆகி இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுப்புற, அதாவது அந்த பல்லோட கழுத்து பக்கம் சொல்லுவோம் நாங்க. ஸோ அந்த நெக் ஆஃப் த டூத் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த காரை வந்து டெபாசிட் ஆக தொடங்கிடும். ஸோ இது வந்து நீங்க எவ்ரிடே ட்வைஸ் டெய்லி நீங்க பல் தேய்ச்சிங்க அப்படிங்கிறதுனா அதை நம்ம ப்ரஷ் வழியாவே நம்ம எடுத்துடலாம். பட் சப்போஸ் நம்ம வந்து ப்ரஷ் அப்படி செய்யல அப்படிங்கிறதுனா இல்ல அந்த இடத்துல நம்ம கரெக்டா நம்ம பல் தேய்க்கல அப்படிங்கிறதுனா அது ரொம்ப ஹார்டாகி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எலும்பு இருக்கிற இடத்துல இது வந்து அது ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஆயிடும். ஸோ நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளீனிங்க்கு போனேன் டாக்டர்கிட்ட கிளீன் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் பல்லெல்லாம் ஆட தொடங்கிருச்சுன்னு. ஸோ அது வந்து கண்டிப்பா கிளீனிங்னால பல்ல ஆடல, அது காரை வந்து ரொம்ப ஜாஸ்தி படிஞ்சு எலும்பு அதை ரீப்ளேஸ் பண்ணி அதுதான் ஒரு பல்ல வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆனதுனால அதை எடுத்ததுக்கு அப்புறம் பல்லு வந்து ஆட்டம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வெறும் கிளீனிங் வந்து பத்தாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமான கிளீனிங் பண்ணுவாங்க. ஒன்னு அப்படிங்கிறது சுப்ரா ஜிஞ்சைவல் கிளீனிங். சுப்ரானாலே மேல இருக்கிறது, ஜிஞ்சைவானா ஈரு அந்த இடத்துல கிளீனிங். ஸோ நம்ம ஆனை திறந்து பல்லு ஈரு அந்த இடம் பாக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஈருக்கு மேல் பாகத்துல இருக்கிற கூடிய இந்த கால்குலஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றதுதான் சுப்ரா ஜிஞ்சைவல் கிளீனிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலா நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 நாள் கழிச்சு திருப்பியும் டாக்டர் கூப்பிடுவாங்க, இன்னும் ஒரு கிளீனிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கிளீனிங் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும், ஈரு வந்து ரொம்ப கொலகொலப்பா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஈரு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி அது கொஞ்சம் இறங்கி நம்ம இந்த சப்ஜிஞ்சைவல் கிளீனிங் சுப்ரா ஜிஞ்சைவல் சொன்னோம் இல்லையா, இப்போ ஈருக்கு கீழே இருக்கிறது ஸோ சப்ஜிஞ்சைவல் கிளீனிங்கா பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேரத்துல அந்த காரையும் எடுத்துட்டு
அதுக்கப்புறம் அந்த இடம் எல்லாம் ரொம்ப ரஃப்பா இருக்கும். ஸோ ஸ்கேலிங் அண்ட் ரூட் பிளேனிங் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பல்லு பக்கம் எதெல்லாம் ரஃப்பா இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஈர பக்கம் இருக்கு, அப்புறம் எலும்பும் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஈரியும் கிளீன் பண்ணிட்டு, அந்த எலும்புல எந்த எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் சப்ஜின்ஜாவல் கிளீனிங். இது ஜஸ்ட் பேசிக் கிளீனிங்ல இல்லாம கியூரட்டாஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரையும் நாங்க சேர்த்து செய்யறது உண்டு. ஸோ இது செஞ்சதுக்கு அப்புறம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பல்லு கூச்சமா இருக்கு டாக்டர் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, கழுத்து பக்கம் தான் அந்த சாப்பாடு மாட்டிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த கழுத்து பக்கம் என்னைக்குமே ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ யார் நம்ம அடிக்கணும்னா கண்டிப்பா கழுத்து பக்கத்துல அடிச்சோம்னா அவங்க தாக்குதல் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் பற்களுக்கும் அந்த கழுத்து பக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல எனாமல், அதுக்கப்புறம் சிமெண்டம். ஸோ அந்த இடம் எனாமல் சிமெண்டம் அந்த ஜங்ஷன்ல நம்ம தவறான வகையில பிரஷ் பண்ணியோ இல்ல இந்த மாதிரி ஈரி இறங்கி அது எக்ஸ்போஸ் ஆயிருந்தாலோ அந்த இடத்துல பயங்கரமா கூச்சும் தன்மை இருக்கும். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க ஜில்லுன்னு சாப்பிட்டாலோ இல்ல சூடா சாப்பிட்டாலோ இல்ல இனிப்பா சாப்பிட்டாலோ எப்படி சாப்பிட்டேன்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கூச்சரா மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதனால அந்த மாதிரி பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிளீனிங் அண்ட் இந்த கியூரட்டாஜ் அது ரெண்டுமே சேர்ந்து காம்பினேஷனா நம்ம செஞ்சு அந்த இடத்துல ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு நம்ம டீசென்சிடைசிங் பேஸ்ட் கொடுக்கலாம். இப்போ லேசர்ஸ் வந்துருச்சு. ஸோ லேசர்ஸ் வழியா அந்த சென்சிட்டிவிட்டியை குறைக்கலாம். இந்த கியூரட்டாஜ் கிளீனிங் இதுக்கெல்லாமும் நம்ம லேசர்ல வலி இல்லாம உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் நிறைய நாள் எடுத்ததோ ஹீலிங் ஆகிறதுக்கு இப்போ லேசர் வழியா அது ரொம்ப சுலபமா ஈஸியா சிங்கிள் சிட்டிங் ப்ரொசீஜரா கூட நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிந்தியெல்லாம் இந்த மாதிரி கியூரட்டாஜ் எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது சொன்னோம்னா ஒரு குவாட்ரண்டா தான் செய்வோம். ஸோ பல்ல அதாவது வாயை நாங்க 4 டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ இந்த 4 குவாட்ரன்ஸை பிரிச்சு ஒவ்வொரு இது முடிச்சுதா அப்புறம் அடுத்த வாரம் இந்த பண்ணலாம், அப்புறம் அடுத்த வாரம் அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இப்போ அந்த மாதிரி இல்லாம லேசர் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் மவுத்தே நான் எங்களால ஒரே சிட்டிங்ல பண்ண முடியும். பேஷண்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், வலியே தெரியாது, ஊசியும் கிடையாது. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நார்மலா சாப்பிட்டுக்கோங்க வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா பேஷண்ட்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா. அண்ட் இன்னைக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப எல்லாருமே டைம் இருக்கா அப்படிங்கறத கேட்டீங்கன்னா யாருமே டைம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பிஸின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ 4 வாட்டி நீங்க ஒரு டாக்டர்கிட்ட வரதுக்கு ஒரு வாட்டி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போனா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி இந்த கியூரட்டாஜ் ரொம்ப ஈர வீங்கி ஈரல அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா தான் அந்த ப்ரொசீஜர் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது அந்த கேஸ் ஸ்பெசிபிக் ஒரு பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணிட்டு தான் நாங்க அதை செய்வோம். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க இன்பாக்ஸ் pengalchoice@gmail.com நீங்க இன்ஃபர்மேஷனை நீங்க பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிளிட்டர் டஸ்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக் ஃப்ளவர்ஸ், பட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அண்ட் ரொம்ப லாங் ஸ்டேவும் கூட. மற்ற டஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு 1 or 2 டேஸ்ல ஃபேட் ஆகுறதோ அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப நேச்சுரலா இருக்கும் பாக்குறதுக்கு. அழகான எஃபெக்டையும் கொடுக்கும். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இவங்களுக்கு எடுத்திருக்க கலர் பாத்தீங்கன்னா ஃபூஷியா எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எடுத்திருக்கிற கிளிட்டர் டஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட் ஷேட் மிக்ஸ் ஆன கலரு. ஸோ அது ஃபூஷியால நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ அதனால ஃபூஷியா எடுத்திருக்கேன். ஃபூஷியா கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பேஸ்ட் பேஸ்டல் தான். ஸோ அதனால சிங்கிள் கோட்ல கூட நீங்க ஃபினிஷ் பண்ண முடியும். கலர்ஸ் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது டார்க் ஸ்கின் இருக்கு அப்படின்னா பேஸ்டல் ஷேட்ஸ் இல்லைன்னா ஒயிட் பேஸ்ட் கலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ரொம்ப அழகா இருக்கும் அவங்க கைக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கலர் பார்க்கும்போதே தெரியும் சாலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கோட்டில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். க்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஃபிங்கரில் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த பவுடர் வந்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் ஸ்டிக்கி லேயர் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும் கிளென்சர் வச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கிளியர் ஜெல் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன உங்களுக்கு அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் இப்போது க்யூர் பண்ணாத அந்த கிளியர் பாலிஷ் மேலே நான் போட போகிறேன். கிளிட்டர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போயிட்டு அமர்ந்துடும். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பட் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் டஸ்ட் பண்ணிட்டேன். டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெட்டல்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பட் வந்து எஃபெக்ட் வந்து 3D எஃபெக்டில் வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு 2 லேயர் ஆஃப் கிளியர் ஜெல் வந்து அப்ளை பண்ணி க்யூர் பண்ணதுக்கப்புறமா 3rd லேயர் அப்ளை பண்ணும்போது இந்த டஸ்ட் ஆட் பண்ணால் போகிறோம். அது இல்லை டஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிங்கன்னாக்கா செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து 2-3 லேயர்ஸ் ஆஃப் கிளியர் ஜெல் போட்டு அதை வந்து 3D மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் லேயர் ஆஃப் கிளியர் ஜெல்லில் தான் நீங்கள் இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ தட் 3D எஃபெக்டில் உங்களுக்கு அது இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிற டஸ்ட்டை வந்து டஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு தனித்தனியாக அந்த பட்ஸ் மட்டும் வந்துருச்சு. ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போது இது வந்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு, நம்ம எதிர்பார்த்த எஃபெக்ட்டு. ஸோ இதில் வந்து நான் இப்போது க்ரீன் வெயின்ஸும் குட்டி குட்டியாக வந்து பெட்டல்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டார்க் க்ரீன் நான் யூஸ் பண்ணல, லைக் நம்ம சஃபயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் இன்னும் கூட அழகாக எடுத்து காட்டும் அது. லீவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு அதை வந்து கார்னர் பண்ணி விட்டுருக்கேன். அதுவே போகிறோம், அதுவே அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி விட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிட்டர் டஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு டாப் கோட் போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா எல்லாமே கிளாஸி ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக நெயிலுக்கு நீங்கள் டாப் கோட் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லைனர் ப்ரஷ் வச்சு பட்ஸையும் ஃப்ளவரையும் கவர் பண்ணாமல் சைடில் மட்டும் நீங்கள் போட்டு டாப் கோட் ஃபினிஷ் பண்ணலாம். நான் இப்போது ஃபுல்லாக என்டையர் நெயிலுக்கு தான் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஏன் வந்து என்டையர் நெயிலுக்கு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிளிட்டர் டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் நிறையா மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்கேயாவது அக்கேஷனலாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அப்போ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் டெய்லி வேர்னு போடும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் லைன் மாட்டும். ஸோ அதனால நான் ஃபுல்லாக வந்து டாப் கோட் போட்டு கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன கலரில் வேணால் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ஃபூஷியா கலர் தான் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கிளிட்டர் பார்ட்டிக்கல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு, சில்வர், ரெயின்போ கலர்ஸு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.